நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. இந்தா இதையும் தேய்ச்சி கொடு. சரிங்கம்மா. இதெல்லாம் கழுவி வச்சிட்டல. கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த போனை கொஞ்சம் கீழே வச்சு வீட்டு வேலையெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லன்னா புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட மாமியார் வந்து மாவை அரைச்சி வைன்னு உன்கிட்ட வந்து சொன்னா, இல்லங்க அத்தை எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு இந்த போன் பேச மட்டும் தான் தெரியும்னு சொல்லியா? போ போய் அந்த மாவை அரைச்சி வை போ. ஐயோ ஆண்டவா, இவ ஏண்டா இப்படி இருக்காளோன்னு தெரியல. சரோஜா, இப்போ வேணும்னா உனக்கு பிடிச்ச மாதிரி வத்தல் அப்பளம் எல்லாத்தையும் தயார் பண்ணலாம். பேப்பர்ல போட்டிருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் மழை பெய்யாதான், நல்லா வெயிலா இருக்கும்னு போட்டிருக்கு. மகாராஜா அவர்களே, வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். பேப்பர்ல வந்திருக்கா இனிமே மழையே பெய்யாதுன்னு. அப்ப வெளியே அம்மா, இந்த வீட்ல 2 மருமகங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் என்னையே இத பண்ண சொல்றீங்க? அதுவும் இல்லாம இதெல்லாம் கத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா திலீபோட வீட்ல இதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. அங்க எல்லாமே இருக்குமா. ஏன்னா அது பெரிய ஊரு. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தினமும் கையில மருதாணியை போட்டுக்கிட்டு உட்காந்துக்க. வேணும்னா திலீப்பியும் உன் பக்கத்திலே உட்கார சொல்லிட்டு 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருங்க. ஆனா இது என்னோட வீடு. என்னோட வீட்ல நான் சொல்ற வேலையதான் எல்லாரும் பண்ணி ஆகணும். இந்த வீட்ல உட்காந்து என்னோட சாப்பாடை சாப்பிடுற வரைக்கும் ஏன் இஷ்டப்படிதான் இங்க இருந்தாகணும். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வேற, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். அம்மா சந்தியா, பாலும் பாதாமும் யாருக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அத்தம், மீனாட்சி இப்போ பிரெக்னெண்டா இருக்கால, அதான் இந்த மாதிரி நிலைமையில சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனாலதான் அவளுக்கு இதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அத்தம், நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ, ரொம்ப பசிக்குது. நான் இப்ப என்ன பண்றது? இப்ப இருக்கிற நிலைமையில இவர்கிட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்ப என்னோட புருஷன் இந்த வீட்டு புள்ளையா மாதிரி நியாயமா இருக்காரு. வாங்க சந்தியாக்கா. மீனாட்சி, இந்த மாதிரி நிலைமையில ரொம்ப நேரம் பட்னி இருக்க கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடணும். இந்தா பால் குடி. இப்படியெல்லாம் நீங்க என்ன கவனிக்கிறீங்க? பெரிய பாவம் பண்ணிருக்க, நிறைய பொய் சொல்லிருக்க. நான் செத்ததுக்கு அப்புறம் கூட நரகத்துல இருக்கிறவங்க உனக்கு ஏத்த தண்டனை இங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னோட மனசுக்கு ஒரு சின்ன நிம்மதியாவது கிடைக்கும். நான் வேணும்னா உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சி, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, இதுதான் பெரிய விஷயம். ஒருவேளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த வீட்டோட சின்ன மருமகளா உன்னோட கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லார் மனசுலயும் உனக்கான ஒரு தனி பாசத்தை உண்டாக்கு. சரி, நான் கிளம்புறேன் மீனாட்சி. பால் ஆறிட போகுது, நீ சீக்கிரமா குடி. பேச ஆரம்பிச்சு அவ்வளவுதான். இப்படி யாராவது சூட பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவங்க என்ன பேசினாலும் சரி, அத காது கொடுத்து கேக்குறதுல தப்பே இல்ல. எப்படி இருந்தாலும் அதை செய்ய போறது இல்ல. அப்புறம் என்ன, உனக்கு தேவைன்னா கிடைக்குது இல்ல. ஐயோ ஆண்டவா, ரொம்ப களைப்பா இருக்கா?
கையில பலம் இல்ல? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் பண்றேன். சீக்கிரம் ஆகட்டும். கஸ்தூரி, என்னாச்சு? என்னாச்சு? விரல வெட்டிக்கிட்டு. ஐயோ, ரத்தம் வருது பாரு. வா, முதல்ல இங்க வந்து உட்கார். இங்க இரு, நான் வந்துடுறேன். உனக்கான தண்டனை என்ன தெரியுமா? வெளியே இருக்கிற குழா கிட்ட போய் உன் மொத்த வீட்டுக்கும் 3 நாளைக்கு தேவையான தண்ணிய புடிச்சுக்கிட்டு வா. பக்கெட்ல தேவையான தண்ணிய நீ மட்டும்தான் புடிச்சுக்கிட்டு வரணும். உன்னையும் என்னையும் வளர்த்த விதம் வேற. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உனக்கு ஒண்ணுமே சொல்லி தரல. ஆனா என் அப்பா அம்மா என்ன அந்த மாதிரி வளர்க்கல. முதல்ல போய் சொல்லி கல்யாணம், அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு என்னடானா நீ 4 பேருக்கு நடுவுல என்ன ஒரு திருடி ஆக்கணும்னு சொல்லி மறுபடியும் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒரு சாதாரணமான வீடு, ஒரு சாதாரண குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமக வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா தெரியாம ஒரு ஆபீசர் அம்மா வந்து சேர்ந்துட்டா. அதனால எங்களுக்கு எந்த பெருமையும் இல்ல. அவளை நினைச்சு எங்களுக்கு வருத்தம் மட்டும்தான். கையில இருக்கிற காயம் ஆறுற வரைக்கும் நீ இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். நானே பண்ணிக்கிறேன். இல்ல பரவாயில்ல நீ, இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். கண்டிப்பா அதுவே சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த வேலையை நானே பண்ணிக்கிறேன்னு. தயவு செஞ்சு கையில இருக்கிற கட்டு அவராம பாத்துக்க. நீ போ கஸ்தூரி, பாத்திரத்தை நான் கழுவி வைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுமா, சந்தியா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மருமக இல்லைதான். ஆனால் அவங்க எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு மருமகளா மாறணும்னு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, சந்தியா அண்ணி, என்னாச்சு சோட்டு? இங்க பாருங்க நீ, என்னோட பரீட்சை ரிசல்ட் வந்திருக்கு அண்ணி. சந்தியா அண்ணி, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு இங்கிலீஷ்ல 50க்கு 45 மார்க் வந்திருக்கு. அப்புறம் சந்தியா அண்ணி, எனக்கு கிணறுனா எந்த வேலைனோ தெரியாது, நல்லா இருக்கேன்னா எந்த வேலைனோ தெரியவே தெரியாது. அப்படி இருந்தா நான் மார்க் வாங்கியிருக்கேன்னா அது உங்களால தான். டீச்சர் என்கிட்ட வெல்டன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்ன வெளியே போக அவங்க சொல்லவும் இல்லை. பரவாயில்ல சோட்டு, இப்ப நீ பெரிய இங்கிலீஷ்காரன் ஆயிட்ட போ. அண்ணி, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். இல்லனா நான் இங்கிலீஷ் எழுதவும் தெரியாம படிக்கவும் தெரியாம மூலையில உட்கார்ந்திருப்பேன். சந்தியா அண்ணி, எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அம்மா, எல்லாரையும் விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க வைக்கிற குழம்போட ருசி அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்லணும்னா எக்ஸலென்ட். போதும் போதும், பார்க்கதான் சின்ன பையன், ஆனா பெரிய பெரிய ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து தலையில வைக்கணும்னு நினைக்கிறேன். பேசுனது போதும், போ. அப்பா, நான் எப்ப உங்களை பார்த்தாலும் பேப்பர்ல எதையோ தேடிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன?
அந்த ரகசியத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க தேடுறத பார்த்து எனக்கே என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, ஒரே ஒரு பதில் அது கிடைச்சதுன்னா போதும், மூடி வச்சிருவேன். ம். அரை மணி நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வார்த்தை என்னன்னே தெரியல. மாமா, அந்த கேள்வி என்னன்னு நம்ம சோட்டு கிட்ட கேட்கலாம். ஒருவேளை அவனுக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியும். அப்படியா? சரி, இதை கேளு. இங்கிலீஷ்ல எந்த ஒரு எழுத்த இந்த வார்த்தையோட சேர்த்தா எங்கே இருக்க அர்த்தம் முழுசா மாறிடும்னு சொல்லு. எங்க? ஆனா அப்பா, இந்த வார்த்தை என்னன்னு எனக்கு புரியலையே. எங்கேர் எங்கேர். எங்கர். ஆமா, இது தமிழ் பேப்பர் தானே. இதுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம அப்பா, நீங்க என்ன வார்த்தையில சொல்றீங்க? அட, உன் அம்மா இருக்காள்ல, எப்பவும் கண்ணை பெருசாக்கி சுத்திக்கிட்டே இருப்பா. எங்கேர், அதுதான். ஆங்கரா? அந்த ஆங்கர் தான். அதுல எந்த எழுத்தை சேர்த்தா அந்த வார்த்தையோட அர்த்தம் மாறிடும்னு சொல்லு. அட என்னப்பா, இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் இருங்க, சொல்றேன். யோசிக்கிறேன். சோட்டு, நீ ஒண்ணு பண்ணு, நாளான்னைக்கு பதில சொல்லு. சவிதா, சொல்லுங்கப்பா. நீ பதில சொல்லுமா. எந்த வார்த்தையை சேர்க்கணும்? நான் யோசிச்சு சொல்றேன்ப்பா. சொல்றேன், இருங்க. அப்பா, வார்த்தை ஞாபகம் வந்துருச்சு, ஆனா சொல்ல வரல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்லா யோசிச்சு சொல்றேன். எனக்கு முதல்லயே தெரியும் இததான் நீ சொல்லுவன்னு. மாமா, இது ரொம்ப சுலபம் தானே. ஆங்கர் முன்னாடி நம்ம டிஏ சேர்த்தோம்னா அது டேஞ்சர் ஆயிடும். அதனால கோவம் ஆபத்தா மாறிடுச்சு. சரியான பதில சொல்லிட்ட. நீ நல்லா இருக்கணும். எனக்கு இந்த பேப்பர்ல சரியான பதில் கிடைச்சிருச்சு சந்தியா. அப்பா, நானும் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க நீங்க யோசிக்கிறதுக்கு டைம் தரலையே. என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த? போ இங்க இருந்து. போய் படிக்கிற வேலையை பாரு. இங்கிலீஷ்காரன் ஆயிட்டானா. சத்யா, முடிஞ்சா எனக்காக ஒரு கப் டீ போட்டு தர்றியா? ரொம்ப தலைவலியா இருக்கு. சரிங்க மாமா. சரோஜாக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரோஜாக்கா? கொஞ்சம் வெளியே வாங்கல. அரைச்சிட்டு தான் இருக்கமா, நான் ஒன்னும் நிறுத்தல. இப்ப பத்தால வேலை பண்ண சொல்றாங்க. மாமா, இந்தங்க. ரொம்ப நன்றிமா சந்தியா. அண்ணி, அது வந்து என்னன்னா, எனக்காக இதை கொஞ்சம் அரைக்கிறீங்களா? அதாவது நீங்க இதை பண்ணீங்கன்னா நீங்க இதை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், நான் என் வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ அண்ணி. எந்த வேலையும் இவ பண்ணவே மாட்டாளே. எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. டீயும் குடிச்சு முடிச்சிட்டேன். இப்ப போய் கொஞ்சம் பீடா சாப்பிடலாம்.
சந்தியா, இந்த வேலையை பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனா அதை இவ்வளவு வேகமா பண்ணக்கூடாது. முதல்ல எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க. இங்க பாரு, முதல்ல இங்க கீழே பிடிக்கணும். ரொம்ப வேகமா சுத்தக்கூடாது. இப்ப செய். இப்படிதான். ஐயோ ஆண்டவா. அத்தை, இது இப்படி இருந்தா போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கணுமா அத்தை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது போதும். எடுத்து வை. ஐயோ மீனா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்களே. என்ன நடக்குது இங்க? இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பாசமா? கொஞ்சம் இரு சந்தியா. ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அத்தை யாரு மேலயுமே பாசம் காட்ட மாட்டாங்க. எப்பவுமே திட்டிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இருக்கு சிங்கம் மாதிரி பாஞ்சு இவங்களை இப்ப திட்டு போறாங்க. நான் நல்லா ரசிக்க போறேன். நீ இங்க உட்காந்து மாவு அரைக்கிறங்கிறது உண்மை. அதையே இப்படி முகத்துல பூசிட்டு இருக்க? இந்த வீட்ல நீ மாவு அரைக்கிறங்கிற விஷயம் வெளியே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடும் போல இருக்கே. நல்ல திட்டு வாங்குறாங்க. நல்ல தேவைதான். இங்க பாரு சந்தியா, ஒரு மருமக எந்த வேலையை பண்ணாலும் சரி, ஒரு கை பண்ற வேலையை பத்தி இன்னொரு கைக்கு தெரியவே கூடாது. எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பண்ணணும். இங்க கிட்ட வா. வா, காட்டு. போதும் போதும். ஐயோ, என்ன நடக்குது இங்க? ரெண்டு பேருக்கும் பாசம் பொங்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நல்ல மருமகனா இந்த மாதிரி தான் இருக்கணும். நீயே இப்படி முறைச்சு முறைச்சு பாக்குற? வேலையை பாரு. அது முதல் முறையா பண்றல அத்தை. அதான் என்ன பண்ற ஏது பண்றேன்னு எதுவுமே தெரியல. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் கவனமா இருக்கேன். நல்லது நல்லது. அத்தையும் இந்த கலெக்டர் அம்மாவும் நல்ல தோழிகள் ஆயிட்டாங்க போல இருக்கு. இனிமே நான் அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. மறந்து போய் கூட ரெட்டை ஜடை போட்டுக்க கூடாது. அப்படி போட்டுக்கிட்டா ஒரு பக்கம் அத்தை இழுப்பாங்க, இன்னொரு பக்கம் சந்தியாவுக்கு இழுப்பாங்க. அத்தை, சந்தியா, நான் உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு நினைக்கிறேன். என்னது?
ஆனா அந்த வேலையை நீ முழு கவனத்தோட பண்ணியாகணும். சொல்லு, அத செய்ய நீ தயாரா?